வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கி பன்னீர் பிரியாணி. ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பிரியாணி ரெசிபி தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு 4 கப் தண்ணி, அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதில் ரைஸை வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி 1 கப் ரைஸில் தான் பண்ண போகிறேன். ஸோ 4 கப் தண்ணியில் உப்பு போட்டதுக்கு அப்புறமா 2 கிராம்பு போட்டுக்கோங்க, பே லீஃப் 1 போட்டுக்கோங்க, பிரிஞ்சி இலை. அப்புறமா தண்ணி நல்லா கொதிக்கணும். நான் பாஸ்மதி ரைஸ் ஏலக்காய் பொடி பண்ணி போடுறேன். பாஸ்மதி ரைஸ் 1 கப் எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன் கழுவி. அதை தான் இதில் ஆட் பண்ண போகிறோம் நம்ம இன்னைக்கு. ஸோ ஊற வச்சு தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் நல்லா ஈஸியாக வேகும். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நார்மல் குக்கிங் ஆயில் இல்லை நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸை இதில் ஆட் பண்ணணும். ஸோ ஊற வச்சிருக்கிற ரைஸை ஆட் பண்ணுறேன். 1 கப் பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க குயிக்காக. அப்புறமா நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 90% வேகணும் ரைஸ். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ரைஸை. ஸோ ஒரு கடாயோ ப்ரெஷர் குக்கரோ ஏதாவது வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் ஃபஸ்ட்டு எண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் 2 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டு தாளிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, அப்புறமா ஏலக்காய் தூள் ஒரு 2 பிஞ்ச், முழு ஏலக்காய்னா ஒரு 2 ஏலக்காய். இது பிரிஞ்சி இலை, இது பிரியாணி இலை, அதையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல், இருந்தால் போடுங்க, இல்லாட்டினாலும் ஒன்றும் இல்லை. அப்புறமா ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது நார்மல் பிரியாணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், ஒரு அரை ஸ்பூன் பக்கத்தில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இலை 2 1 டேபிள் ஸ்பூன் பக்கத்தில் ஆட் பண்ணாலே போதும். நீங்கள் ஸோ 1 டம்ளர் ரைஸ்க்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் நிறைய போட்டுக்கோங்க. தயிர் கட்டியான தயிர்னால் ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். அப்புறம் இதுக்கு தேவையான பொடியெல்லாம் நம்ம இப்போ போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மஞ்சள் தூளும் உங்களோட காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய் தூளும் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப காரமாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ காரம் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ வதக்கியாச்சு. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணணுன்னு கிடையாது. ஆல்ரெடி ரைஸ் வேக வைக்கும் போதும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் கொஞ்சம் மைல்டாக இருந்தாலே போதும். ஒரு அரை ஸ்பூன் பக்கத்தில் கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதக்கணும். ஒரு 1/4 கப் தண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் இதோட மசாலாவோட பச்சை வாசனை போகும். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். அப்போ பச்சை வாசனையெல்லாம் போய் நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இப்படி கொதி விட்டு வரும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பன்னீரெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்துருக்கிறேன். அதை உங்களோட ஷேப், அதாவது உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு ரொம்ப ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ண வேண்டாம், உடஞ்சி போயிடும். ஸோ லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க குயிக்காக. அப்போ தான் அந்த மசாலாலாம் பன்னீர்லாம் நல்லா கோட் ஆகும். ஸோ இதை கொதிக்கட்டும். ஸோ நல்லா இப்படி கொதிக்கணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுங்க. ஆல்ரெடி ரைஸில் நம்ம உப்பை ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுலேயும் பார்த்து நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம்.
உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பண்ண போகிற ஸ்டெப் என்னென்னா, உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் பண்ணலாம், இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிடுங்க. கறி துண்டு இருக்குல்ல, அதை நான் இப்படி கேஸ் ஸ்டவ்வில் வச்சு அதை எரிய விட போகிறேன். நல்லா எரிஞ்சதுக்கு அப்புறமா இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீர் கிரேவியில் ஒரு பவுலில் வைக்க போகிறோம். ஸோ நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். ஒரு பவுலில் வச்சுருங்க. வச்சுட்டு ரெடி பண்ண பன்னீர் அந்த கிரேவியில் உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சுட்டு இது நல்லா எரிஞ்சிருக்கணும் அந்த கறி துண்டு. அப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் நெய்யோ எண்ணெயோ விட்டுக்கலாம். நான் நெய் விடுறேன். அது இப்படி புகையாக வரும். இந்த டைமில் லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட் அப்படியே பிடிச்சிக்கோங்க. அந்த ஃப்ளேவர் சான்ஸே இல்லைங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், செம்மையாக இருக்கும். அந்த ஃப்ளேவரே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணியில். ஸோ இப்போ இது சூடாக இருக்கும், பார்த்து எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம்ல ரைஸு, அதை இதுக்கு மேலே லேயர் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஒரு 90% வெந்த பாஸ்மதி ரைஸை நான் மேலே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நம்ம இன்னைக்கு 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ண போகிறோம். ஸோ காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிடுங்க. ஸோ ரைஸை நல்லா லேயர் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் கொட்டியாச்சு. இப்போ பால் ஆட் பண்ணிடலாம். பால் காய்ச்சி ஆற வச்ச பால், அதையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், பால் கரெக்டாக ஒரு சின்ன கப்புக்கு 1 கப் போதும். ஸோ மூடி வச்சுட்டு மேலே ஏதாவது வெயிட்டை வச்சுருங்க. அப்போ தான் நல்லா ஒரு 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு எடுங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பரான பன்னீர் பிரியாணி நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ இப்படி லைட்டாக ஒரு சூப்பராக ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஒரு 20 நிமிஷம் தம்லேயே இருக்கணும். ஸோ மேலே ஒரு வெயிட்டான பாத்திரம் வச்சேன், அவ்வளோதான். அப்புறமா 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு ஈக்குவலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ரைத்தா இந்த மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ ஒரு சூப்பரான பன்னீர் பிரியாணி நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.